ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்கு 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்திலே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திற்கரசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் கடந்த 4 நாட்களாக நாம் அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் இந்த 2-3 வசனங்களை நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் அந்த வசனங்களிலே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவ ஆவியை, ஒரு மனிதரை நாம் பார்க்கும்பொழுது இவர் தேவ ஆவியை பெற்றவரா? ஒரு போதகத்தை கேட்கும் பொழுது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இவர்கள் பேசுகிறார்கள். எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஒரு காரியத்தை இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று 2 முறை இந்த 2 வசனங்களிலே அது பயன்படுத்தப்படுகிறது, இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஃப்ளஷ், ஜீசஸ் காட் இன் ஃப்ளஷ், மாம்சத்தில் வந்த தேவன், அவர் மனித சாயலானார் என்று நாம் மனித அவதாரம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஆக நாம் நேற்றைய தினத்தில் பார்த்த பிரகாரமாக அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கள்ள போதகர், அந்த போதகம் இருந்தது. ஆக அதை அவர் எதிர்த்து சரிவர ஜனங்கள் தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக தான் குறிப்பாக இந்த வார்த்தைகளை, இந்த 1 யோவான் நிருபத்திலே இந்த வார்த்தைகளை, வசனங்களை எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஜீசஸ் இஸ் ஒன் பர்சன். He is a second person of Trinity. திருத்துவத்தை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். திருத்துவத்தினுடைய 2வது நபர் என்று சொன்ன உடனே நாம் தவறாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ரேங்க் அடிப்படையிலே அல்ல. பிதாவாகிய தேவனுக்கு உயர்ந்த ஸ்தானம், அதற்கு கீழான ஸ்தானம் இயேசு கிறிஸ்து, அதற்கு கீழான ஸ்தானம் பரிசுத்த ஆவி என்று நான் சொல்லவில்லை. அது தவறான ஒரு கருத்தாகும். ட்ரினிட்டி, ஆல் ஆர் ஈக்குவல். இந்த திருத்துவத்திலே பிதாவாகிய தேவன், இயேசு குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேருமே they are equal, சரி சமமாக இருக்கிறார்கள். ஆக ஜீசஸ் இஸ் ஒன் பர்சன் பட் வித் 2 நேச்சர்ஸ். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். அதாவது தேவனுடைய தெய்வீக, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை, அவருடைய மனுஷிகத்தன்மை, the divinity of God, the divinity of Jesus and the humanity of Jesus. இது 2 காரியத்தினுமே நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். லூக்கா 2 அதிகாரம் 52 வசனத்திலே இயேசுவானவர் ஞானத்திலே வளர்ந்தார் என்று நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். சரீர பிரகாரமாக வளர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் தேவகுமாரன் தான், ஆனால் அவர் மனுஷகுமாரன். ஆகவே தான் அவர் ஞானத்திலே வளர வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் அதே சமயத்திலே யோவான் 21 அதிகாரம் 17 வசனத்திலே அவர் சர்வத்தையும் அறிந்திருந்தார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்கிறதா ஒரு வார்த்தை வருகிறது. he knew all things. அப்போ இந்த 2 காரியத்தையுமே நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் விளங்க வேண்டும். ஜீசஸ் இஸ் ஒன் பர்சன் வித் 2 நேச்சர்ஸ். இந்த 2 சுபாவத்தையும், ஆண்டவராக இயேசுவினுடைய 2 சுபாவத்தையும் நாம் சரிவர புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் தவறான உபதேசங்களுக்கு நாம் அடிமைப்பட மாட்டோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6 வசனங்களிலே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த, ஒரு வார்த்தை நல்லா கவனிக்கணும், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. Again we see the humanity of Jesus here. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனுஷீக தன்மையை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. There is only one mediator between God and man. அந்த மத்தியஸ்தர் அவர்தான் இயேசு. அப்போ அவருக்கு இந்த தெய்வீக தன்மையும் இருக்கிறது. He has the divine nature as well as he has the human nature. அதை குறித்து 6 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இந்த 2 நேச்சர், இந்த 2 சுபாவத்தை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பதில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 4 வசனத்திலே, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும்
நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்கிறார். தன்னுடைய பாரத்தை இந்த இடத்துல கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்றெல்லாம் இருக்கிறது. ஆக நாம் இயேசு 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 என்று எல்லாரும் சொல்லும் பொழுது இவர்களும் இயேசுவின் நாமத்தை சொல்கிறார்களே, இவர்களும் இயேசுவை குறித்து தானே பிரசங்கிக்கிறார்கள் என்று நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. அவர்கள் பிரசங்கிக்கிற இயேசு யார்? வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற இயேசுவை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், என்று நாம் பகுத்தறிய வேண்டும். ஆகவேதான் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகிறார். வேறொரு இயேசு, another ஜீசஸ். அப்போ இன்றைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய உலகத்தில் குறிப்பாக நம்ம அநேக பிரசங்கங்களை கேட்பது நல்லது. ஆனால் அந்த பிரசங்கங்களையெல்லாம் நாம் கேட்கும் பொழுது இவர் எந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்? வேதத்திலே இருக்கிற இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரா? இல்லாவிட்டால் அவர் பிரசங்கிக்கிறவர் சுய தோற்றத்தை அவருக்காகவே ஒரு இயேசுவை உண்டு பண்ணி அவர் அந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரா? இன்றைக்கு செழிப்பு உபதேசங்கள் எவ்வளவோ பரவி இருக்கிறது, நாம் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பிரசங்கிக்கிற இயேசு நிச்சயமாக நம் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல முடியும், வேறொரு இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அது வேதத்தில் எழுதப்பட்ட இயேசு அல்ல. நம்ம வேதத்தில் எழுதப்பட்ட இயேசுவை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆக 1 யோவான் 4 2 3 வசனத்திலே அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆக we have to confess that Jesus Christ came in the flesh. அவர் மாம்சத்தில் வந்தார். மாம்சத்தில் தான் அவர் பாடுபட்டார். அவர் தெய்வ குமாரன், ஆனால் அவர் மனுஷகுமாரன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. He was the son of God as well as the son of man. அந்த 2 சுபாவங்களுமே இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது. இன்றைக்கி அநேக கள்ள பிரிவினர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற அவர்கள் மத்தியிலும் அநேக கள்ள உபதேசக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கண்ணோட்டம் எப்படியா இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இன்றைக்கு தியானத்தை நாம் முடிக்கப் போகிறோம். நாளை தினத்திலே இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாம் மற்ற காரியங்களை பார்ப்போம். இன்றைக்கு தியானித்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சரியான அறிவை தந்து நம்மை அவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக கிருபை செய்வாராக. ஆமென்.